அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 8 மாணவர்களுக்கான மீட்டல் வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க இறுதியாக எங்களுடைய வகுப்புல சில வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறோம்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே போல இன்னைக்கும் நீங்க அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி பாருங்க. பயிற்சி கோப்பிகள் இருந்தா வினாத்தாள் மீட்டல் என்று சொல்லி போட்டுக்கொள்ளும். சரி பிள்ளைகள், நாங்கள் போன வகுப்புல இந்த ஆய்வுக்கூடத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு பதார்த்தங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அதையும் பார்த்து கொண்டு நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். சரி பாருங்க, இதுல சில ஆய்வுக்கூட கெமிக்கல்ஸ் இரசாயன பொருட்களை தந்திருக்கணும். இது சடப்பொருளினுடைய இயல்புகள் என்கின்ற பாடத்துல இருக்கு. அப்ப இதுல நாங்க இருக்கக்கூடிய மூலகங்களை பார்க்கிறோம். கந்தகம், குளோரின், செப்பு, இரும்பு, கார்பன். அப்ப இந்த மூலகங்களை வச்சுக்கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி இருந்தது. அதுல பார்த்திருந்தோம், மேற்கூறப்பட்ட பொருட்கள்ல எது வாயு நிலையில இருக்குது? வாயு நிலையில என்று சொன்னா கேஸ். அப்ப இதுல எது கேஸ் ஆயிருக்குதுன்னு பார்த்தோம்னா கந்தகம் மஞ்சள் நிறத்துல திண்மமாக இருக்கு. குளோரின் ஒரு பசிய மஞ்சள் நிறத்துல ஒரு வாயுவாக இருக்கு. செப்பு உங்களுக்கு தெரியும், இரும்பு தெரியும், கார்பன் கரி. சரி, அப்ப மேற்கூறப்பட்டதுல வாயு நிலையில இருப்பது குளோரின். மஞ்சள் நிறமாக காணப்படுகின்ற பதார்த்தம் கந்தகம். சரியா, கந்தகம் தான் ஜெலோ கலர்ல இருக்கு. மேற்கூறப்பட்ட மூன்றாவது வினாவில மேற்கூறப்பட்ட பதார்த்தங்களை உலோகம், அல்லுலோகம் என வேறுபடுத்து. அப்ப உலோகம் அல்லது அல்லுலோகம் என்று நாங்க சொல்லியிருக்கோம். இதுல நாங்க பார்க்கிற செப்பு மற்றும் இரும்பு ஆகிய பதார்த்தங்கள் உலோகங்களாகவும், கந்தகம், குளோரின், கார்பன் ஆகியவை அல்லுலோகங்களாகவும் நாங்க இவற்றை வேறுபடுத்தலாம் அல்லது வகைப்படுத்தலாம். சரி, அப்ப இது நாங்க இறுதியாக பார்த்த விடை. அடுத்ததாக ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படுகின்ற 2 சேர்வைகள் இருக்குது. ஒன்று செப்பு சல்பேட்டு, அடுத்தது சோடியம் குளோரைடு. அப்ப இதுல கரியுப்பு என்று நாங்கள் அழைக்கிறது சோடியம் குளோரைடு. அதாவது நாங்க சாதாரணமாக பயன்படுத்துகின்ற உப்பு சோடியம் குளோரைடு. செப்பு சல்பேட்டு என்பது அதுவும் ஒரு உப்பு தான் இல்லையா, ஆனால் அது நீல நிறத்துல இருக்கிறது. அது கரியுப்பு அல்ல. செப்பினுடைய ஒரு உப்பு தான் செப்பு சல்பேட்டு, ஆனா அது கரியுப்பு அல்ல. இது ரெண்டுமே உப்பு தான் சொல்லுவோம், ஆனா கரிக்கு பயன்படுத்தப்படுவது சோடியம் குளோரைடு. இது நீங்க தரம் 6ல இருந்து படிச்சிருக்கீங்க. கடல் நீரில அதிக அளவு சோடியம் குளோரைடு இருக்குது. கடல் நீர்ல இருந்துதான் உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது. சரியா, ரைட். அது சோடியம் குளோரைடு போட்டுக்கொள்ளும். அடுத்த வினாவை அலுமினியம், இரும்பு என்பவற்றில் எது கூடிய வெப்ப கடத்துதிறன் கொண்டது என்பதை அறிய
மேற்கண்ட பரிசோதனை அருகில் தரப்பட்டுள்ளது. இப்ப நீங்க இந்த வினாவை ஷோர்ட்டா எழுதி கொள்ளுங்க. ஒன்று அலுமினியம், மற்றது இரும்பு. இந்த இரண்டையும் வச்சுக்கொண்டு நீங்க இது ரெண்டையும் எழுதி கொண்டு முதலாவது படத்தை கீறுவதற்கு லேட் ஆகும் இல்லையா, நீங்க படம் கீற தேவையில்லை. வெப்ப கடத்து திறனை அறிய மேற்கொண்ட பரிசோதனையில் இருந்து, சரியா, முதலாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இங்கு எந்த கடத்தியில் உள்ள மெழுகு முதலில் உருகும்? அதாவது எந்த கடத்தி என்றவை கேட்கிறது பிள்ளைகள், இரும்பா அலுமினியமா? இந்த ரெண்டுல இருந்தும் எது முதலாவதாக உரு அதாவது அலுமினியமா இரும்பிலையா? இந்த இதுல போடப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் மெழுகு என்று சொல்லி, இல்ல அந்த வட்ட வட்டமா அவர்கள் விட்டு வச்சிருக்கிறது மெழுகு, ரெண்டுலையும் ஒரே அளவுல விட்டு வச்சிருக்கிறோம். இப்ப எங்க பிடிச்சு அத மெழுகு திரிய கொளுத்தி வச்சிருக்கிறோம்னா அந்த இரும்புண்டையும் அலுமினிய கம்பிகள் மாதிரி இருக்குது. அந்த கம்பியின் நுனியில அந்த மெழுகு திரி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப இந்த மெழுகு திரி எரியக்குள்ள இதுல சூடாகும். எது சூடாகும்? இந்த கம்பி தான் சூடாகும். இப்ப கம்பி சூடாகல என்ன நடக்கும்னா அந்த வெப்பம் இந்த கம்பியின் வழியாக நேர வரும். என்ன வரும்? வெப்பம் வரும். அதுவே அலுமினிய கம்பிக்கு வெப்பம் போற மாதிரி இரும்பு கம்பியை நோக்கியும் வெப்பம் வரும். இப்ப அவர்களோட வினா என்னண்டா இந்த ரெண்டு சைட்லயும் என்ன போகுது? வெப்பம் போகிறது. இங்கு எந்த கடத்தியில் உள்ள மெழுகு முதலில் உருகுமென்றா சில பேர் யோசிக்கிறது இந்த மெழுகுதானே உருகுது என்ற மாதிரி யோசிப்பீர்கள். அது இல்ல. இந்த மெழுகு உருகுறத பற்றி இந்த யாரும் கேட்கல. உங்களை கேட்டிருக்கிறது இந்த இரண்டு கம்பிகளிலையும் இருக்கக்கூடிய இந்த மெழுகு, அதாவது இதுல வட்ட வட்டமாக காட்டி இருக்கிறது மெழுகு. அப்ப இந்த மெழுகு ரெண்டுலையும் ஒரே அளவுக்கு இருக்கு. இதுலயும் 4 இருக்குது, அதுலயும் 4 இருக்கு. இந்த ரெண்டுலையும் எதுல இருக்கிறது முதல்ல உருக தொடங்கும் இருக்கு. அப்ப இங்க யாரு கொண்டு வந்து கொளுத்தினதுன்னு கேட்டா அதுல யாரும் வச்சு கொளுத்த போறது இல்ல. அலுமினியத்திலேயோ இரும்பிலேயோ இங்க வச்சு கொளுத்துறது. அது ரெண்டினுடைய முடிவிடத்திலையும் வச்சுதான் ஒரு மெழுகுதிரிய எரிய வச்சிருக்கு. அதாவது வெப்பம் ஒன்ற கொடுக்குறது. இதுல மெழுகுதிரிதான் வச்சிருக்க வேணும் இல்ல பிள்ளைகள். நீங்க ஒரு லைட்டரை பிடிச்சி ஹீட் பண்ணினாலும் சரி, எங்களுக்கு வெப்பம் இந்த இரண்டு கம்பிகளின் ஊடாகவும் பயணிக்க வேணும். அதுதான் மெயின். அதுலயும் எதுல பாஸ்டா வெப்பம் போகுது என்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பரிசோதனை. அலுமினியத்துல ஹீட் வேகமா கடத்தப்படுமா? வெப்பமானது வேகமா போகுமா? இல்ல இரும்பு கம்பியில வெப்பம் வேகமா போகுமா என்றதுதான் இந்த டெஸ்ட். அப்ப இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா எதுல இருக்கிற மெழுகு முதல்ல உருகுமெண்டா அலுமினியம். சரியா? எங்களுக்கு அலுமினியத்துல இருக்கிற மெழுகுதான் முதல்ல உருக தொடங்கும். ரைட்? இங்கதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் உருகும். ஏன் அலுமினியத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் உருகுமெண்டா அலுமினியத்துக்கு வெப்ப கடத்துத்திறன் கூட. அதாவது வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை இரும்பிலும் பார்க்க அலுமினியத்திற்கு அதிகம். அப்ப அது என்ன செய்யும் என்றா இரும்புக்கு போற ஹீட்டை விட அலுமினியத்துக்கு ஹீட் அதிகமாக போகும். அப்ப இதுல இருக்கிற மெழுகுதான் ஃபர்ஸ்ட் உருகும். சரியா? அப்ப அலுமினியத்துல இருக்கிற மெழுகு முதலில் உருக தொடங்கும். ஆகவே இதுல நீங்க அலுமினியம் என்று விடை எழுதி கொள்ள வேண்டும். முதலில் உருகக்கூடியது அலுமினியம். ரைட். இரண்டாவது வினாக்கு போ.
இதில் வெப்ப கடத்துத்திறன் குறைந்தது எது? அப்ப அலுமினியம் தான் முதல்ல உருகுதண்டா, அதுக்கு வெப்ப கடத்துத்திறன் கூடியது. அப்ப வெப்ப கடத்துத்திறன் குறைந்தவர் யார்? இரும்பு. இரண்டாவதுக்கு விடை இரும்பு. அப்ப எழுதிக் கொள்ளுங்க. இரும்பு அலுமினியத்தை போட்டுட்டு இதில் வெப்ப கடத்துத்திறன் குறைந்தது எது? வெப்ப கடத்துத்திறன் குறைந்தது எது? அதுக்குரிய ஆன்சர் எழுதிக் கொள்ளுங்க. இரும்பு. இரும்பு வந்து போட்டுக்கொள்ளுங்க. உங்களை சிலவள அலுமினியத்துல பார்க்க இரும்பு இரும்பு நல்லது தானே, அப்ப அது கூட வெப்பத்தை கடத்தும்ன்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஆனா அடுத்த கேள்விய பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப இதுல வெப்ப கடத்துத்திறன் குறைந்ததுதான் இரும்பு. இரும்பிடம் பார்க்க அலுமினியம் வெப்பத்தை கூட கடத்தும். சரியா? ரைட். அடுத்தது அடுத்ததை நாங்க பார்ப்போம். அடுத்த வினாவில இதில் எது சமையல் பாத்திரம் செய்வதற்கு உகந்தது? சமையல் பாத்திரம் செய்வதற்கு உகந்தது அப்படியே இப்ப பாருங்க, வீட்டுல இருக்கிற சமையல் பாத்திரங்களில எதில செய்திருக்கு? இதில் எது சமையல் பாத்திரம் செய்வதற்கு உகந்தது? இப்ப பாருங்க, பாத்திரங்கள் கூட எல்லாட்ட வீட்லயுமே அலுமினிய பாத்திரம் தான் பிள்ளைகள் இருக்கு. இரும்பால பாத்திரம் செய்து வச்சிருக்கிறீங்களா? இரும்பு பாத்திரங்கள் ரெண்டு செய்து வச்சிருக்கிறீங்களா? இல்லதானே? ஏன் இரும்பு பாத்திரம் செய்யாம நாங்க அலுமினியத்துல பாத்திரம் செய்யறோம்? எங்களுக்கு சமைக்கிறதுக்குரிய பாத்திரத்துல சமையல் பாத்திரம் உடனே எங்களுக்கு ஹீட் ஆக வரும். அதாவது சாப்பாடு செய்யறேன்டா எங்களுக்கு உடனே ஹீட் ஆக வரும். நிறைய நேரம் கழிச்சு ஹீட் ஆகிறண்டா அப்புறம் எனக்கு பிள்ளைகளுக்கு பசியே போயிடும். அப்ப எங்களுக்கு விரைவாக சமைக்க வேணுமாக இருந்தால் அது விரைவாக என்ன செய்ய வேணும்? அதுவும் விரைவாக ஹீட்டாக வேணும். அப்ப நாங்க பார்க்கிறோம், அதுல சமையல் செய்யறதுக்கு அலுமினியம் சிறந்ததாக இருக்குது. ஏன்? அலுமினியத்தின் வெப்ப கடத்துத்திறன் கூட, அதாவது வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதைத்தான் பயன்படுத்தும். இப்ப முதலாவது உருகுறது அலுமினியத்துல இருக்கிறது. வெப்ப கடத்துத்திறன் குறைந்தது இரும்பு. சமையல் பாத்திரம் செய்வதற்கு உகந்தது அலுமினியம். சரியா? ரைட். மூன்றாவது வினாவை பார்த்துக் கொள்ளுங்க. கீழ்வரும் சேர்வைகளில் காணப்படும் மூலகங்கள் எவை? இப்ப நாங்க சடப்பொருட்கள்ல மூலகங்களும் பார்த்திருக்கிறோம், சேர்வைகளும் பார்த்திருக்கிறோம். மூலகங்கள் சேர்ந்து சேர்வைகளை உருவாக்குகின்றன பார்த்து. அப்ப இதுல நாங்க பார்க்கிறது இரண்டு விதமான சேர்வைகள் தந்திருக்கு. ஒன்று செப்பு சல்பேட், இன்னொன்று கார்பனீர் ஆக்சைடு. அந்த ரெண்டுலையும் என்னென்ன மூலகங்கள் இருக்குது கேட்குறீங்க. நீங்க அது தமிழ்ல ஒவ்வொரு விடையா ஆன்சர் எழுதினாலும் சரி, இல்ல ஆங்கிலத்துல அதனுடைய குறியீடுகள் எழுதப்பட்டாலும் சரிதான். சரியா? ரைட். இப்ப முதலாவது வந்து செப்பு சல்பேட்டு. செப்பு சல்பேட்டுல செப்பு என்ற மூலகம் இருக்குது. செப்பு என்ற மூலகம் இருக்கிறது. அப்ப செப்பு சல்பேட்டின் குறியீடு பிள்ளைகள் CuSO4. CuSO4 அதன் குறியீடு. அப்ப இதுல என்னென்ன மூலகம் இருக்குன்னு பாருங்க. ஒன்று செப்பு, அதாவது Cu. Cu என்று நாங்க சொல்றது செப்பு.
அப்ப செப்புன்ற குறியீடு தனிய சீய இப்ப இந்த காவரண்டு ஜூவ வேறொரு மூலகம் மட்டும் எடுக்கிறீல. சரியா? அப்ப இதுல செப்பு என்றது ஒரு மூலகம். ரைட்? சிஜு. அதே மாதிரி எஸ். எஸ் என்றா கந்தகம். எஸ் என்றா கந்தகம். அதை நீங்க எஸ் என்று போட்டுக்கொள்ளலாம் அல்லது கந்தகம் என்றே எழுதியும் கொள்ளலாம். ரைட்? அல்லது அடுத்தது வந்து ஓ. ஓ என்று சொல்றது ஒட்சிசன் வாயு. ஓ என்றா ஒட்சிசன் வாயு. நீங்க ஓ என்று போட்டுக்கொள்ளலாம் அல்லது ஒட்சிசன் போட்டுக்கொள்ளலாம். செப்பு சல்பேட்டுக்குரிய குறியீடு தான் CuSO4. இதுல CuS O என்றது தனித்தனி மூலகம். இதெல்லாம் சேர்ந்துதான் செப்பு சல்பேட் என்ற CuSO4 உருவாகி இருக்கு. ரைட்? அப்ப நீங்க அதுல மூலகங்கள்ல அப்படியே நீங்க எழுதி கொள்ளலாம். அதே போல கார்பனீரொட்சைடு என்று நாங்க சொல்றது CO2. CO2 வாயு என்று சொல்றோம். CO2 தான் கார்பன். சி என்றா கார்பன். 2 ஈர் ஒட்சைடு சொல்றோம். இப்ப கார்பன் ஈர் ஒட்சைடுல பாருங்க கார்பனும் இருக்கு ஒட்சிஜனும் இருக்கு. சரியா? அப்ப கார்பன் குறியீடு சி. ஒட்சிஜனுக்கு குறியீடு ஓ. இப்ப நீங்க இதுக்கு CO சி ஓ என்று போட்டாலும் சரி அல்லது கார்பன் ஒட்சிஜன் என்று போட்டாலும் சரியாக இருக்கு. சரியா? அப்ப இந்த வினாக்களுக்கு எப்படி விடை அளிக்கிறது என்று விளங்கி இருக்கும். தொடர்ச்சியாக நாங்க சில வினாக்களை நான் எழுதி விடுறேன். அதுக்குரிய விடைகளை நீங்க எழுதி கொள்ளும். தெரிஞ்சாக்கள் எழுதுங்க. இல்ல நான் எழுதி விடுவேன். அதை பார்த்து எழுது. இதுல வந்தது எல்லாமே பிள்ளைகள் அலகு 4க்குரிய வினாக்கள். அதாவது சடப்பொருள்கள் அதனுடைய இயல்புகள் தொடர்பானது. அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது யூனிட் 5, அதாவது ஒலிகள் தொடர்பாக வந்திருக்கிற சில வினாக்களை பார்க்க. எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா. முதலாவது வினா, ஒலி எவ்வாறு உருவாகின்றது? ஒலி எவ்வாறு உருவாகின்றது? அதாவது உங்களுக்கு தெரியும் சவுண்ட். சவுண்ட் வந்து எப்படி உருவாகுது என்று கேட்கிறேன். எப்பொழுதும் சவுண்ட் வந்து ஒரு சத்தம் பெற வேண்டுமாக இருந்தால் அதிர்வு நடைபெற வேண்டும். அந்த சவுண்ட் எந்த பொருள்ல இருந்து வருகிறதோ அந்த பொருளில் அதிர்வு நடக்க வேண்டும். அப்ப ஒலி எவ்வாறு உருவாகும்? அதிர்வு ஒன்று நடைபெறுவதன் மூலம். அப்ப ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. அதிர்வு நடைபெறுவதன் மூலம் அல்லது அதிர்வு மூலம். அதிர்வு நடைபெறுவதன் மூலம்தான் சவுண்ட் ஒன்று பெறும். இரண்டாவது வினா. எழுதிக் கொள்ளுங்க. ஓரலகு நேரத்தில் ஓரலகு நேரத்தில் ஏற்படும் அதிர்வுகளின் ஏற்படும் அதிர்வுகளின்
எண்ணிக்கை ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படும்? ஓரலகு நேரத்தில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப அதிர்வு நடந்தா சவுண்ட் வரும். ஓரலகு நேரத்துல எத்தனை தரம் அதிர்கிறது என்றது எண்ணிக்கையை நான் ஃப்ரீக்குவன்சி சொல்றோம். அதிர்வுகள். சரியா? எவ்வாறு அழைப்போம்? மீடுரன் என்று சொல்லுவோம். எஃப் மீடுரன். ஓரலகு நேரத்தில் ஏற்படுகின்ற அதிர்வுகளினுடைய எண்ணிக்கையைத்தான் நாங்க மீடுரன் என்று சொல்லுவோம். எஃப் என்ற குறியீடு. சரி, அதனுடைய அலகு ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸ், அப்படி ஹெர்ட்ஸ்ல சொல்லும் அலகு. சரியா? இப்போ ஒரு மனிதனால கேட்கக்கூடிய அளவு அதை விட கூட இருந்தா எப்படி இருக்கும், அதை விட குறைய இருந்தா எப்படி இருக்கும்னு நாங்க போக போக படிப்போம். சரியா? ரைட். அது மூன்றாவது வினா. அதிர்வு மீடுரனின் அலகு யாது? அதிர்வு மீடுரனின் அலகு யாது? அதோட குறியீடு பிள்ளைகள் எஃப் என்றது அதோட குறியீடு. எஃப் என்றது குறியீடு. சில பேர் அந்த எஃப் என்று போடுறது இல்லையா? அதிர்வு மீடுரண்ட அலகுல எஃப். எஃப் என்பது அந்த மீடுரனுக்குரிய குறியீடு. அது அலகு அல்ல. சரியா? அப்ப அலகு என்றா என்னன்னா, இப்ப நாங்க மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், கிலோகிராம், மில்லிகிராம், அந்த அதுதான் பிள்ளைகள் அலகு. அலகு என்றது வேற, குறியீடுன்றது வேற. இப்ப இன்னும் வித்தியாசத்தை சொல்ல வேண்டாம். இப்ப மின்னோட்டத்தை ஐ என்ற குறியீடுல கொடுக்கும். ஐ. ஐ என்ற மின்னோட்டம். மின்னோட்டம் என்று சொல்லுவோம். வேளாண்மையில படிச்சிருப்பீங்க. மின்னோட்டம். மின்னோட்டத்தை அளக்குற அலகு ஐ என்ற மின்னோட்டம். அதன் அலகு என்று கேட்டா அம்பியர் அல்லது மில்லி அம்பியர். இது அலகு. இது குறியீடு. சரியா? அப்ப அடுத்தது தடை. ஆர் என்று நாங்க சொல்றது தடை. தடை என்றது ஆர் என்ற எழுத்தால நாங்க சொல்லுவோம். குறியீடு என்று சொல்றோம். ரெசிஸ்ட். ஆனா அதன் அலகு, தடையினுடைய அலகு என்று கேட்டா ஓம் என்று சொல்லுவோம். ஓம் என்றது அதனுடைய அலகு. இதே போல எஃப் என்று நாங்கள் சொல்றது மீடுரன். அந்த மீடுரனை அளக்கிறதுக்குரிய அலக ஹெர்ட்ஸ் என்று சொல்லுவோம். எச் பெரிய எச். இது என்னோட சொல்லுவோம் அலகு என்று சொல்லுவோம். அப்ப நீங்க இனி மீடுரன் அலகுண்டா எஃப் என்று போடக்கூடாது. அது குறியீடு, இது அலகு. எஃப் என்பது குறியீடு, ஹெச் ஜட் என்பது ஹெர்ட்ஸ், அது மீடுரனின் அலகு. அடுத்தது
நான்காவது நான்காவது வினா, மனித காதின் மனித காதின் கேள்தன்மை எல்லை யாது? மனித காதின் கேள்தன்மை எல்லை யாது? அதாவது ஒரு மனித காதால எவ்வளவு தூரம் கேட்க முடியும், எவ்வளவு தூரம் அந்த சவுண்ட் வந்து கேட்கும். அதாவது எவ்வளவு மீடுரன் உள்ள சவுண்டை எங்களால கேட்கலாம்ன்றதான் பிள்ளைகள் அந்த கேள்தன்மை இல்லை. அப்ப அதை விட குறைஞ்ச சவுண்டையோ அல்லது அதிலும் பார்க்க, அதாவது இந்த மீடுரனிலும் பார்க்க கூடிய மீடுரன் உள்ள சவுண்டையோ எங்களால என்ன செய்ய இயலாது, கேட்க இயலாம இருக்கு. அந்த எல்லை தான் என்னன்னு கேட்கு. இப்ப எங்களுக்கு ஆக குறைஞ்ச சவுண்டா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து தான் கேட்கவே ஆரம்பிக்கும். மிக மேட்டிய சவுண்ட்ல 20 ஹெர்ட்ஸ். அப்ப 20 H, பெரிய H, ஸ்மால் HZ இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் எங்களால கேட்க முடியும். 20,000 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மனித காதுகளால கேட்க முடியும். அப்ப இதை விட மேல இருக்கிற மீடுரன் ஒலிகளை எங்களால கேட்க முடியுமான்னு கேட்க இயலாது. இப்ப 20,001 ஹெர்ட்ஸ கூட எங்களால கேட்க முடியாது. அதே போல இந்த 20ல இருந்து ஒன்று குறைஞ்சு 19 ஹெர்ட்ஸா இருந்தாலும் எங்களுடைய காதுகளுக்கு கேட்காது. எவ்வளவு காது கூர்மையாக இருந்தாலும் 19 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எங்களால கேட்க இயலாது. அப்ப மிக குறைந்த ஒலியையோ அல்லது மிகவும் கூடிய ஒலியையோ மனிதர்களால ஃபீல் பண்ண இயலாது, அதாவது கேட்க இயலாது. சரியா? ஆனால் சில விலங்குகளால் அது உணரப்பட முடியும். பாருங்க, சில சமயம் நீங்க நல்ல மெதுவா கால் வச்சு நடந்ததாங்க நாய் ஒழிச்சு பாரு. சரியா? அதே போல இந்த பூமரத்துக்கு கீழே நாய்களை கட்டி விட்டா அந்த நாய் கத்தி கொண்டே இருக்கு. அப்ப ஏன் நாய் கத்தி கொண்டே இருக்கு? அந்த பூக்கள் விரிகிற சவுண்ட் அதை குழப்பும்னு சொல்லுவோம். பூ விரிகிற சத்தம் கூட நாய்களுக்கு கேட்கும். அதனால பூமரத்துக்கு கீழே நாய் நின்று கத்திக்கொண்டே இருக்கு, கத்தும். சரி, அப்ப எங்களுக்கு 20 ஹெர்ட்ஸை விட குறைஞ்சிருக்கிற எந்த சவுண்டும் கேட்காது. அதுவே 20,000த்திலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒலிகளையும் எங்களால கேட்கல. அந்த 20 விட குறைஞ்சா அதை என்ன சொல்லுவோம், கீழொலி. 20,000த்துக்கு மேற்பட்ட ஒலிகளை நாங்க களியொலிகள் என்று சொல்லுவோம். சரி, அந்த களியொலி அலைகளை சில விலங்குகள் தங்களுடைய பரிமாற்றங்கள் கதைக்கிறதுக்காக, தொடர்பாடலுக்காக யூஸ் பண்ணுது என்று சொல்லப்படும். அதாவது கடல்ல இருக்கிற திமிங்கல், டால்பின்கள் தங்களுக்குள்ள கதைச்சு கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். சில சமயம் வௌவால்கள் வந்து இந்த களியொலியை பயன்படுத்தி தான் இரவில பறக்குது என்று சொல்லுவோம். இரவுல வௌவால் பறக்கைக்கு ஒரு சவுண்ட் அனுப்பி தன்னை வாயிலிருந்து அனுப்புற ஒரு சவுண்ட் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பொருள்ல பட்டு ரிப்பீட் ஆகும். அது திரும்பி வாரதை வச்சு கொண்டுதான் தான் போற பாதையில மரம் இருக்குதா, கட்டிடங்கள் இருக்குதா, என்ன இருக்குது என்பதை அது கண்டுபிடிச்சு அதுல இருந்து அது என்னது மோதாம அது பறக்கும் அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அப்ப அதே மாதிரி சில சமயம் யானைகளுக்கெல்லாம் இந்த சவுண்டு கேட்கறது கூட பிள்ளைகள் காது சரியான கூடும். சில விலங்குகளால என்ன செய்யணும், அந்த குறைஞ்ச ஒலியையும் கூடிய ஒலிகளையும்
கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனா ஒரு மனிதன் இந்த எல்லைக்குள்ளதான் உங்களால சவுண்ட கேட்க இயலும். அகலம் கூடிய சவுண்ட் லெவல செவிப்பறையின் மென் சவ்வுகளை பாதிக்க செய்யும். ஒரு அளவு சவுண்ட் தான் காதுகளால கேட்க முடியும். அகலம் கூடதாக இருந்தா செவிப்பறை மின் சவ்வுகளின்று காது கேளாத தன்மை போகும். பாருங்க, சில சமயம் ஹெட்போனை அதிகமாக யூஸ் பண்ணி இரவு ஹெட்போன்ல பாட்டு போட்டுட்டு படுத்தாக்கள் விடிய காதால ரத்தம் வந்து இறந்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மிக அதிகளவான ஒலி வந்து காதுகள்ல என்னது பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லும். சரி, அப்ப எங்களுக்கு இந்த வினாக்களுக்கு ஒலிகள் என்ற பாடத்தில இருந்து கேட்கப்பட்டிருக்கிற வினாக்கு இவ்வாறு நீங்க விடை எழுத வேண்டும். அதே மாதிரி இன்னும் சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். 5வது வினா. மென்சவ்வு அதிர்வதன் மூலம் மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒலி உருவாகும் கருவி இரண்டு தரும். மென்சவ்வு அதிர்வதன் மென்சவ்வண்டா நாங்க தட்டி சத்தத்தை உருவாக்கும். மென்சவ்வு மாதிரி இருக்கிற பொருட்கள்ல நாங்கள் தட்டி அந்த மென்சவை தட்டி அதிரச் செய்து நாங்க அதில இருந்து சவுண்ட உருவாக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மேளம் அடிக்கும். பாருங்க, மேளத்துக்கு ரெண்டு சைடும் என்ன இருக்கும்? அந்த அஹ், ஒரு இரும்பு, இந்த இரும்புன்ற ஒரு மென்சவ் ஒன்று ரெண்டு சைடும் இருக்குதானே. அந்த மென்சவை தட்டைகளை தான் சவுண்டு வரும். அது மேளம், மிருதங்கம், உடுக்கு, ரபான் எதுவாக இருந்தாலும், தபேலா, இது எல்லாமே எங்களுக்கு அந்த மென்சவை நாங்க தட்டுறதுனாலதான் சவுண்ட் வந்து உருவாகும். இப்ப நீங்க அந்த கருவிகள்ல ஏதாவது இரண்டு எழுதிக்கும். மிருதங்கம், உடுக்கு, தபேலா, மேளம். இவற்றில நீங்க உங்களுக்கு பொருத்தமானதுகளை எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த வினா 6வது. மேல உள்ள வினாக்கள் நீங்க எழுதியிருப்பீங்க, வேலிச்சிட்டு நாங்க பார்ப்போம். ஆறாவது வினா, இசை என்பதால் கருதப்படுவது யார்?
இசை என்பதால் கருதப்படுவது யாது? இப்ப நாங்க இசை என்று சொன்னவுடன் மியூசிக். இப்ப நாங்க மியூசிக் என்று எதை சொல்லுறோம்? இசை. அதாவது மியூசிக் என்று நாங்க சொல்றது எங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓர்டர்ல ஒரு ஒழுங்குல பாடுறதைத்தான் நாங்க மியூசிக் என்று சொல்றோம். கண்ட பாட்டு கத்துறது என்னன்னு சொல்ற ஒரு ஒரு இசை இல்லாம இருக்குன்னு சொல்றோம். அப்ப எங்களுக்கு என்னண்டா அது இசை இல்லாம இருக்குன்னா அது ஒரு சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அப்ப சந்த அமைவுடன் இசைக்கப்படுகின்ற இனிமையான ஒலி என்னென்னு சொல்லுவோம்? இசை. சந்தத்துடன் இசைக்கப்படும் இனிமையான ஒலி. சந்தம்ண்டா இப்ப நாங்க மியூசிக்ல சரிகம பதனின்ற அந்த ஸ்வரங்களுக்கு ஏற்ற மாதிரி இசை அமைப்பு இருக்கு. அதை நாங்க இனிமையான ஒலி என்று சொல்லுவோம். ஒரு 5 பேர் சேர்ந்து ஒன்றாக பாடும்போது உங்களுக்கு அது இனிமையாகவும், 5 பேர் சேர்ந்து ஒன்றா கழிச்சு கொண்டிருக்கிறது கதைக்கிறது சத்தமாகவும் நாங்க எடுத்துக்கொள்ளும். அப்ப எங்களுக்கு இசை என்பது ஒரு சந்த அமைவுடன் இசைக்கப்படும். அதற்குரிய விடை சந்தத்துடன் இருக்கும் இனிமையான ஒலி. சந்தத்தோட இருக்கிற இனிமையான ஒலியை நாங்க மியூசிக் சொல்றோம். அப்ப அது எப்படி எங்களுக்கு அந்த சந்தத்தோட இசை எப்படி கிடைக்கும்? எப்படி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் எப்படி நாங்க சந்தத்தோட இசையை கொண்டு வரோம்? ஒரு ஒழுங்கான அதிர்வு அங்க நடக்கும். பொருட்கள்ல ஒழுங்கான அதிர்வு நடந்தாதான் மியூசிக் வரும். கண்ட பாட்டுக்கு அதிர்வு கொடுத்தா அந்த அதிர்வு இசை அல்ல. சரியா? அப்ப இசை எப்போது பிறப்பிக்கப்படும்? பொருட்கள் ஒழுங்காக அதிரைக்குள்ள அது நடக்கும். அப்ப இரண்டாவது வினாவ எழுதிக் கொள்ளுங்க. இரைச்சல் என்றால் என்ன? இரைச்சல் என்றா என்ன? அப்ப உங்களுக்கு சந்தத்தோட இருக்கிற இனிமையான ஒலிதான் சத்தம் என்றா, சந்தம் அற்ற அல்லது இனிமையற்ற ஒலியை சொல்லுவோம் இரைச்சல். காதுகளுக்கு இனிமையற்றதாக இருந்தா நாங்க ஏன் இறைஞ்சு கொண்டிருக்கோம்னு சொல்லுவோம். அப்ப இனிமையற்ற அல்லது சந்த முறைப்படி இல்லாத ஒலிய இரைச்சல் சவுண்ட் சொல்லுவோம். சந்த அமைவு அற்ற ஒலி, அதாவது பொருட்கள்ல ஒழுங்காக அதிர்வு நடக்கையில, ஒழுங்கற்ற முறையில அதிர்வு நடக்குது. அதனால இரைச்சல் சவுண்ட் வந்து வருது. ஏழாவது சந்த அமைவு அற்று. எட்டாவது வினா. எவ்வாறான ஒலிகளை கேட்பதால் காதுகளுக்கு எவ்வாறான ஒலிகளை கேட்பதனால் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படும்? எவ்வாறான ஒலிகளை கேட்பதனால் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படும்? அப்ப எவ்வாறான ஒலிகள் எங்களுக்கு
உயர்ந்த உயர்ந்த வீடுடன் உள்ள ஒலிகள் அல்லது இரைச்சலை கேட்பதனால் பாதிப்பு ஏற்படும். அப்ப எழுதிக் கொள்ளுங்க, உயர் ஒலி அல்லது இரைச்சல். உயர் ஒலி அல்லது இரைச்சலை கேட்பதனால் காதுகளுக்கு பாதிப்பு உண்டாகும். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைக்கு நாங்க வினாக்களுக்கு விடையளிக்கிற சில முறைகளை பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா பிள்ளைகள், நாங்க தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புல எங்களுடைய 2ஆம் தவணைக்குரிய பாட அலகுகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்க அடுத்த வகுப்புடன் பாருங்க. இதோட நான் வகுப்பு நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.